ஹலோ மச் வணக்கம் வெல்கம் அண்ட் நமஸ்கார் டு மல்லு டைம்ஸ் vlog. ஸோ இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான இந்தியன் பீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இட்ஸ் நேம் இஸ் மலையன். இட் ஹாஸ் வேரியஸ் நேம்ஸ் தான் சொல்லும். மலையன், மலையேரி, மலைப்பட்டி அண்ட் பட்டிடம். ஸோ வென் ஐ ஹியர் திஸ் வேர்ட் கால் பட்டி, ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் அண்ட் மலையாளி திஸ் பட்டிங்கிற வார்த்தை பல இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். When GF meets BF. பட்டி குட்டியோட. When a dog piss on your vehicle. பண்ணு பட்டி. When we meet our friends. நான் பட்டி. When someone shouts and you just don't care a hair about him. வாடா பட்டி. When someone fights in front of our home. பொண்டலுதே இது பட்டியது. When unwanted relatives irritate. பட்டி. When relatives leave our home with great show off. இந்த பட்டி ஷோடா. When no one listens to our opinions. ഒരു പട്ടിന്റെ വില പോലും നമുക്കില്ലല്ലോ. ആൻഡ് അറ്റ് ലാസ്റ്റ് വൺ ഓഫ് മൈ ഫേവറേറ്റ് ഡയലോഗ് ഫ്രം എ ഫേമസ് ആക്ടർ. നായിന്റെ പട്ടി മോൻ. Now to the main content called പട്ടി dog or മലപ്പട്ടി, മലയേരി or മലയൻ dog. அண்ட் இந்த டாக் பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜின் எங்கன்னா 3 ஃபேக்ட்ஸ் வந்து என்னன்னா, ஒன்று தமிழ்நாடு கேரளா பார்டர் அப்படின்னாங்க, இன்னொன்று தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற ப்ரீடுனாங்க, இன்னொன்று தமிழ்நாடு கேரளா அண்ட் கர்நாடகா பார்டரில் இருக்கிற ப்ரீட் அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மலை சைடில் இருக்கிற பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, லைக் அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மெயினாக அதை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. அண்ட் இது மேஜர்லி பார்த்தீங்கன்னா சபரிமலை இருக்கு இல்லையா, நம்ம சபரிமலையில் அங்கே இருக்கிற சபரிமலையில் வந்து லைக் கொஞ்சம் மெஜாரிட்டியாக அது கொஞ்சம் பாப்புலேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை சைடில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரிஜினல் ப்ரீட் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வை தே ஹேட் திஸ் டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பாற்றிக்க தான். வைல்ட் அனிமல்ஸ்லேருந்து அவங்க அனிமல்ஸான கோழி, மாடு, பன்னி, சுனாமிடா அதையே ஃபர்ஸ்டாக போயிட்டுருக்கடா. ஒன் மோர். ஸோ பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ்லேருந்து அவங்க அனிமல்ஸான கோழி, ஆடு, பன்னி, மாடு, பசு, குஷ்பு அதாவது இந்த நாய் எதுக்கு வளர்த்திட்டு இருந்தாங்கன்னா வைல்டு அனிமல்ஸ்லேருந்து அவங்க அனிமல்ஸை காப்பாற்றிக்கிறதுக்காக தான். அவங்க அனிமல்ஸ் அப்படின்னு என்னென்னா கோழி, ஆடு, பன்னி, மாடு, பசு, இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த நாயை வளர்த்திட்டு இருந்தாங்க. ஓகேயா? தீஸ் டாக்ஸ் ஆர் மெயின்டைன்டு பை நொமேடிக் ட்ரைப்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் அந்த வார்த்தை நொமேடிக் ட்ரைப் அப்படிமா. நொமேடிக் ட்ரைப் அப்படின்னா லைக் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, அவங்க லைக் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் நொமேடிக் ட்ரைப்ஸும்பாங்க. பேசிக் டீட்டெயில்ஸ்க்கு வந்துடலாம். அண்ட் ஹைட் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நான் சொல்கிறேன் நான். இட்ஸ் நாட் அன் அக்யூரேட் வேல்யூ, அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ. ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 to 24 inches வரும். அண்ட் அது ஒரு யூடியூப் வீடியோவில் பார்க்கும்போது அந்த நாயோட ஹைட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபீமேல் லேபர் டாகோட ஒன்றும் அதோட ஹைட் வரல, நான் அதை விட கொஞ்சம் கம்மியாகலாம், அவ்வளோதான். ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. அது ரொம்ப ஒரு மிட் ரேஞ்ச் டாக். அது ஒரு மிட் லெவல் தான், நம்ம முட்டி லெவலுக்கு தான் இருக்கும் அந்த நாய். அண்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 30 to 60 poundsன்னு போட்டிருந்தான். நம்ம ஒரு சும்மா மேலாப்பில் ஒரு 15 kgக்குள்ளே இருக்கலாம். 15 kg to 30 kg அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. மலையன் அப்படிங்கிற டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் லைன் டாக். கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு, டேனு, பிரிண்டில், பிளாக். பிரிண்டில் தான் கொஞ்சம் கூட பயங்கரமாக லைக் கொஞ்சம் ஃபேமஸ் அந்த மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அதுதான் வந்து அதிகமாக வருதா என்னன்னு தெரியல. ஸோ பிரிண்டில் கலர் வந்து லைக் கொஞ்சம் காமனாக பார்க்குற மாதிரி இருக்குது. லைக் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த டாக் இஸ் 10 to 15 years அப்படின்னு ஃபேக்டில் போட்டிருக்கு. ஆனால் யூடியூப்பில் ஒருத்தர் சொல்கிறது பார்த்தேன் அப்படின்னா லைக் 10 to 18 years வரைக்கும் இந்த நாய் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அக்கார்டிங் டு மீ என்ன பார்த்தீங்கன்னா இந்த 15 and 18 years பார்த்தீங்கன்னா அந்த நாயோட லக்லியும் தான் இருக்குது. அந்த நாய்க்கு லைக் எந்த டிசீஸஸ் வராமல் நல்லா இருக்குது அப்படின்னா சந்தோஷம். நல்லா அவ்வளோ நாள் இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். நான் வந்து அது தப்பாக சொல்லலை, லைக் அது வந்து அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது 15 years 18 yearsங்கிறது. ஓகே, அந்த கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிங்கிள் கோட் தான். நம்ம லேபு இதுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, லேபு, ராட்வீலரு இதுக்கெல்லாம் இருக்கிற டாபர்மேன்கெல்லாம் இருக்கிற அதே மாதிரி சிங்கிள் கோட் ஆகுது. கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ பேசிக்கான விஷயம்னா ரொம்ப லாயலாக தான் இருக்கும் அந்த நாய். ஃபேமிலியை ரொம்ப நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அக்ரெஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்லணும். வைல் கம்பேரிங் வித் மேல் அண்ட் ஃபீமேல், மேல் கொஞ்சம் ஜாஸ்தி, அதுக்கு ஃபீமேல் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் நான். ஃபீமேல் விட மேல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாய்க்கு வந்து ரொம்பவே அக்ரெஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சோஷியலைசேஷன் வந்து பண்ணி ஆகணும் இந்த நாய்க்கு.
ஏன்னா ஒரு யூடியூப் வீடியோவில் லைக் அவர் சொல்லியிருந்தாருன்னா ரொம்பவே லைக் இப்போ ஓனர்ஸை மட்டும்தான் அது கொஞ்சம் பக்கத்தில் விடும். மற்றபடி வேற ஒரு தேர்ட் பர்சன் வராங்க அப்படின்னா அது அட்டாக் பண்ண தான் பார்க்கும், ரொம்ப ஒரு மாதிரி பார்க் பண்ணும். ஸோ இட்ஸ் நாட் என்ன சொல்லலாம், அது அவ்வளோ சேஃப்டி கிடையாது. இப்போ என் வீட்டில் நான் நாய் வளர்த்துறேன் அப்படின்னா அந்த நாய் வந்து ஒரு மோஸ்ட்டாக அந்த நாய் சிங்கிள் மாஸ்டர் டாகாக தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது நாய் என் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ யாராவது என் ரிலேட்டிவ்ஸ் பொஸ்க்குன்னு வந்துட்டு பார்க்குறாங்க, சும்மா அவன் வேணும்னு அட்டாக் பண்ணாலும் யாரும் வரமாட்டாங்க வீட்டுக்கு, சும்மா வந்து பார்க்கலாம் தான் வருவாங்க. ஸோ நாய்க்கு இவங்க யார் என்னன்னே தெரியாது, டக்குன்னு தான் அட்டாக் பண்ணுற மாதிரி போச்சுன்னா நான் இல்லை, அந்த நாய் இருந்தால் ஓகே மெயின்டைன் பண்ணும். இல்லை என் வீட்டில் யாரோ தான் இருக்கான், அப்பா அம்மா தான் இருக்காங்க, அவங்களால அது மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அது இன்னும் ஒர்ஸ்ட் ஆகும். ஸோ சோஷியலைஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அந்த நாய்க்கு சோஷியலைஸ் பண்ணால் நல்லது, இல்லைன்னா இந்த நாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற டாக். இது நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டு அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அந்த நாய்க்கு, விளாட வைக்கணும். ஸோ மினிமம் ஆக்டிவிட்டீஸாவது அந்த நாய்க்கு நம்ம கொடுத்தே ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் இல்லைனா 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியாவது இருக்கணும் அந்த நாய் கூட. ஸோ அப்போ தான் லைக் வேறு எந்த இஷ்யூஸும் வராமல் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி எல்லாம். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக் தான் அது, ஈஸி டு ட்ரெயின்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேர். இந்தியன் பிரிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்டிங் ஓரியன்டான டாக்ஸ் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹண்டிங்கான டாக் தான் அது. சம் அட்வான்டேஜஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய்க்கு பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அதோட ஆஸ் யூஷுவல் டாக்ஸுங்கிறத விட இந்த நாய்க்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சிக்கனா செத்தான் கடிக்குதோ இல்லையோ பொறாண்டி விட்டுட்டு அது வந்துடும் அந்த நாய், அந்த மாதிரி தான் இருக்குது அந்த நாயோட நெயில்ஸ் பார்க்க. அட்லீஸ்ட் ஒரு ½ இன்ச்சுங்கிறது இவ்வளோ தான் வரும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3/4 லைக் ஒரு 3/4 இன்ச்சாவது இருக்கும் அதோட நெயில்ஸுங்கிறது பயங்கரமான அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். நெயில்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த நாய்க்கு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மவுண்டெயின்ஸு மரம்லாம் ஈஸியாக கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அதோட பிளட் லைனில் இருக்கலாம். லைக் அதோட நேமே பார்த்தீங்கன்னா மலை ஏரியில் மலைப்பட்டி, மலையன் டாக் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து லைக் அவ்வளோ சீக்கிரம் எந்த டிசீஸும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க லைக் வளர்த்துனவங்க. ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய வீடியோஸு ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது லைக் டிசீசஸ் வைஸ் இதுக்கு அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி பர்சன்டேஜ் தான் இதுக்கு டிசீஸ் எஃபெக்ட் ஆகுது. மற்ற டாக்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த நாய்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எஃபெக்ட் ஆகும். காஸ்ட் ஆஃப் த டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் போட்டுறேன், முழுக்க ப்ரீடர்ஸ் கையில் தான் இருக்குது அந்த அமௌண்ட் அப்படிங்கிற விஷயம். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கிற மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கொல்லமோ கோட்டயத்தில் அந்த ஒரு ப்ரீடர் இருக்கா, லைக் நேட்டிவ் ப்ரீட்ஸ் தான் அவர் வந்துட்டு ப்ரீட் பண்ணி பப்பீஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காரு. லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஹி சோல்ட் த பப் ஃபார் 2500 rupees. இப்போ பார்த்தீங்கன்னா 4500 to 4500 தான் சேல் பண்ணுறாங்க. அண்டு ரொம்பவே சேல் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா மெனி பீப்புள் ஆர் ப்ரீ புக்கிங் த பப், ப்ரீ புக் பண்ணி அந்த நாய் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ வெரி குட் திங் டு ஹியர் ஃப்ரம் அ ப்ரீடர், லைக் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும்போது இந்த நாய் ரொம்ப ஈஸி டு மெயின்டைன் கைஸ். சிங்கிள் கோட் டாகுங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் அட்வான்டேஜஸில் நெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஒழுங்காக நல்லா பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த க்ரூமிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த நெயில்ஸுங்கிற விஷயம் வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நெயில்ஸ் ரொம்பவே என்ன சொல்லலாம், பேபிஸ் இருக்க குழந்தைங்க கிட்ட போகிறாங்களோ நம்மளுக்கே நம்ம விளையாட்டாக தான் அது கூட போடும்போது தெரியாமல் பட்டாலும் நம்ம இன்ஜெக்ஷன் போடணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. டயட்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும்போது என்னோட பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா லைக் ஆல்வேஸ் கன்சல்ட் டாக்டர், ஒரு வெட்டினேரியன், இல்லைன்னா இந்த நாய் வச்சுட்டு இருந்த அந்த நாய் வளர்த்துன ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்குறது ரொம்பவே நல்லது. ஆனால் லைக் நிறைய லைக் இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் யூடியூப்லலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன வேணாலும் கொடுக்கலாம் நாய்க்கு, நீங்கள் சாப்பிட்றது கூட கொடுக்கலாம், அண்டு இன்னொரு விஷயம் ரா மீட் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு வெட்டினேரியன் கிட்ட இல்லைன்னா நல்ல லைக் அந்த நாயை வளர்த்துனவங்கிட்டே போய் கேட்டுட்டு பண்ணுறதா நல்லது. பெஸ்ட்டு ஸ்பேஸ் டு ஹேவ் திஸ் டாக் பார்த்தீங்கன்னா நிறைய காடு தலைவரே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா பெரிய ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாய் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்டு நான் பார்த்த யூடியூப்பில் அந்த ப்ரீடர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மிங் பர்சன்ஸ் இருப்பாங்க, விவசாயம் பண்ணுறவங்க, வீட்டுக்கும் அந்த நாய் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நல்ல ப்ரொடெக்டிவாக தான் இருக்கும் அந்த நாய். அண்ட் சின்ன லைக் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் வீடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாய்க்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நாய் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திங்ஸோ லைக் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எதுவும் கொடுக்காம இருந்தால், பெருசாக அதுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்காம இருந்தால் சம்டைம்ஸ் ஹிப் டிஸ்லெக்ஸியா ஆர் எல்போ டிஸ்லெக்ஸியா வர வாய்ப்பு இருக்குது. அண்டு ஆஸ் யூஷுவல் நான் வீடியோ சொல்லி முடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா don't buy a dog because it is affordable. Do buy the dog if you can maintain the dog fabulously.
அண்ட் ரிக்வெஸ்ட் டு ஆல் த டாக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நேட்டிவ் ப்ரீட்ஸும் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. தயவு செஞ்சு நேட்டிவ் ப்ரீட்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 50,000 30,000 வராது, 3,000 4,000 தான் இந்த நாய்க்கு ரேட் இப்போ சொல்கிறாங்க. ஸ்ட்ரே டாக்ஸும் இருக்குது, அதுவும் நாய் தான் இதுவும் நாய் தான். ஜெர்மன் ஷெப்பர்டு, லேபு, ராட்வீலரு, கோல்டன் ரிட்ரீவர், சைபேரியன் ஹஸ்கி, சிங்கிள் கோட்டு, லாங் கோட்டு எல்லாமே ஒரு நாய் தான். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செங்கோட்டையன், மலையன், சிப்பிப்பாறை, கன்னி, குட்டைக்கால், அதுக்கப்புறம் வேற என்ன ப்ரீட்ஸ் இருக்குது பயங்கரமாக இருக்கிற. இங்கேயும் கொஞ்சம் ப்ரீட்ஸ் இருக்குது. இந்தியன் ஸ்பிட்ஸ் இருக்குது, புள்ளிக்கூட்டா இருக்குது, இந்தியன் புள்ளிக்கூட்டா எல்லாமே இருக்குது. இதுவும் நாய்ங்க தான். இதெல்லாம் போக நம்ம தெருவில் இருக்கிற நாய்ங்களும் நாய்ங்க தான். இதுக்கு எதுக்கு சோறு போட்டாலும் அது வாலாட்டும், உனக்கு உண்மையாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மல்லு டான்ஸ் vlogs. Live the life, love the life, love you all. Bye, peace out.